காதோடு தான் நான் பேசுவேன். மேம் எனக்கு இப்போ லாஸ்ட் 17th தான் மேரேஜ் நடந்தது. ம் லவ் மேரேஜ் தான் ம் மேம். இப்போ வந்துட்டு நாங்க வந்துட்டு அவங்க வீட்டுல இல்லாம இப்ப எங்க அம்மா அப்பா வீட்டுல இருக்கோம். ம் இவர் வந்துட்டு கொஞ்சம் மனநல டிப்ரெஷன்ல இருந்தாரு, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு மேரேஜுக்கு முன்னாடியே. இப்போ உங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? கல்யாணம் இப்பதான் மேம் லாஸ்ட் மந்த் தான் மேரேஜ் நடந்தது. என்ன வயசு உங்களுக்கு? மேம் எனக்கு வந்து 31 ஆச்சுங்க. அவருக்கு? அவருக்கு வந்து 27 மேம். ஏன் இவ்வளோ லேட் மேரேஜ்மா உங்களுக்கு? மேம் நாங்க ஒரு 8 இயர்ஸா லவ் பண்ணோம். அதுக்காக வேண்டிய ஸ்ட்ரகிள் பண்ணி மேரேஜ் ஆச்சு மேம். சரி, ஓகே, குட். என்ன படிச்சிருக்கீங்க? அவர் என்ன படிச்சிருக்காரு? நான் எம்ஏ பிஎட் மேம், டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவர் என்ன படிச்சிருக்காரு? அவர் பிஇ முடிச்சிருக்காரு மேம். என்ன காரணத்துக்காக உங்களுக்கு இவ்வளோ எதிர்ப்பு இருந்தது காதலுக்கு? மேம் அது கம்யூனிட்டி ப்ராப்ளம். கம்யூனிட்டி ப்ராப்ளம். பட் கடைசியில் 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாங்க, ஒத்துக்கிட்டு திருமணம் பண்ணிட்டீங்க. சரி, அப்போ எதனால் மன அழுத்தம் அவருக்கு இப்போ? மேம் அவரு அந்த ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த டைமே வந்து அவங்க வீட்டுல போய் கேட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டுல ஒத்துக்கலாங்கவும் இவர் வந்து இந்த மரம் வைக்கிறேன் செடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா நேச்சுரல் ரிசோர்சஸ் சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட்ல அவருக்கு போயிடுச்சு. சரி, டோட்டலாவே வந்து ரொம்பவே மாறிட்டாரு. சரி, டைம்ல தான் எனக்கு அவர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஃபோன் பண்ணி இப்படி இருக்கவும் அவங்க அப்பா ஃபோன் பண்ணி வச்சுட்டு இவரை போயிட்டாரு. அவங்க அப்பா மொபைல்ல இருந்து ஃபோன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் அவங்க அப்பா தான் சொல்றது இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் போய் கூப்பிட்டு வந்துட்டு இங்க நம்ம கோயம்புத்தூர்லயே வச்சு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன். 15 days ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி. அதுக்கப்புறம் அப்ப டாக்டர் சொன்னாங்க மெடிசன் கன்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அங்க போனா மெடிசன் கன்டினியூ பண்ணல. அவங்க அம்மா அப்பா வந்து செல்லம் பண்ணி இது வந்து இந்த செய்வேன் அந்த கோளாறுன்னு சொல்லிட்டு இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப அகைன் வந்துட்டு மேரேஜுக்கு அப்புறம் அகைன் அந்த ப்ராப்ளம் வந்தங்காட்டி நான் இங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஒத்துக்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆமாங்க. அதாவது அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம பையனுக்கு வந்து மென்டல் ஆகிட்டான், மனசு பாதிச்சிருச்சு, சரி இனிமே இந்த பொண்ணையாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்போ ஒத்துக்கிட்டாங்க. ஆமாங்க. அவங்க வீட்டுல வந்து பையன் நல்லாதான் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. சரி, அவங்க என்ன டவுரி கேட்டாங்களா? ஆமா மேம். உங்க வீட்டுல என்ன பிரச்சனை பண்ணாங்க மேம்? இப்போ அந்த டவுரி கேட்ட அமௌண்ட் வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு, எங்களுக்கு சேஃப்டிக்கு வேணும், நான் உங்களுக்கு கொடுத்தா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. யார் உங்க வீட்டுல? இல்ல அவங்க அம்மா அப்பா வீட்டுல. இவரு வந்து எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரரு சொல்லிட்டாரு, பணம் வந்து எங்க சேஃப்டிக்கு வேணும், நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. யாரு? அவர் சம்பாதிக்கிற பணத்தையா? எங்களுக்கு டவுரியா கொடுத்த பணத்தை 5 lakhs கொடுத்தாங்கம்மா. அதை வந்து உங்க பேர்ல போட்டு வச்சுட்டாங்க? அவர் பேர்ல போட்டு வச்சு எங்க 2 பேருக்கு சேஃப்டிக்கு வேணும், நாளைக்கு எங்களுக்கு ஏதாவதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது அவங்க மாமனார் மாமியாருக்கு பிடிக்கல. ஆமாங்க. நீங்க பணம் கொடுக்கறதா இருந்தா இங்க இருங்க, இல்லன்னா நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. சரி, அப்புறம் நீங்க உங்க அம்மா வீட்டுல இருந்தீங்க, நீங்களும் உங்க வீட்டுக்காரும்? ஆமாங்க. சரி, உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு? அவர் வந்து கூலி வேலை தான் செய்யறாரு. உங்க அப்பா கூலி வேலை தான் செய்யறாரா? ஆமாங்க. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? தம்பி 1 தங்கச்சி 1 மேம். அதெல்லாம் படிச்சிட்டு இருக்கா, வேலைக்கு போதா? எல்லாமே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. சரி, நீங்களும் வேலைக்கு தானே போயிட்டு இருந்தீங்க? ஆமாங்க மேம். சரி, உங்க வீட்டுக்காரும் வேலைக்கு போயிட்டு இருந்தாளா உங்க வீட்டுல இருக்கும்போது? எங்க வீட்டுல இருக்கும்போது இல்ல மேம். அவர் அந்த டிப்ரெஷன்ல இருக்கிறங்காட்டி அப்பாவே சொல்லிட்டாரு, இல்ல அவர் நார்மலான பிறகு வேலைக்கு போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்க வீட்டுல இருக்கும்போது அவருக்கு சரிப்பட்டு வரல? ஆமாங்க. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, இங்க இருக்கிறதுனாலதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொல்றாங்க, எங்க வீட்டுல எல்லாம் வந்து இது கேட்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலைகள் எல்லாமே அப்படியே சாப்பிடுறது, வாழை இலைய ஃபுல்லா அப்படியே சாப்பிடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய பிஹேவியரன்ஸ் இருந்தது. சரி, அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல அவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? தம்பி 1 மேம். தம்பி 1 தான். உங்க மாமனார் என்ன வேலை செய்யறாரு? அவர் வந்து டெய்லரா இருக்கிறாருங்க. அது போக ஜவுளி கடை இருக்கு, டெக்ஸ்டைல் ஷாப். உங்க வீட்டுக்காரர் இப்போ வந்து மனநோயாளியா இருக்காரு, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆமாங்க. சரி, இப்போ நீங்க என்ன கேட்க வந்தீங்க? அவங்க வீட்லயும் அதே தான் சொல்றாங்க, எதுக்கு ஹாஸ்பிடல்ல அவனை கூப்பிட்டு போறீங்க, அவன் நல்லா தானே இருக்கான். சரி, இப்போ நீங்க என்ன கேட்க வந்தீங்க என்கிட்ட? நான் எப்படியாவது அவரை கூப்பிட்டு வந்து ரெடி பண்ணி வாழணும். எனக்கு அங்க இருந்தானா எந்த சேஃப்டியுமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்துட்டு கருப்புசாமி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த லெவல்ல போயிட்டு அவரை இது பண்ணி வச்சிடறாங்க. எது பண்ணாலும் இவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஏதாவது சொன்னாங்க, நான் அவர் பக்கத்துல போனா கூட விட மாட்டேங்கிறாங்க. இப்போ உங்க வீட்டுக்காருக்கு வந்து உங்களை நினைச்சுதான் பித்து பிடிச்சிருச்சுன்ட்டு நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா? அதான் தவறு.
சரி. அவருக்கு வந்து மனசிதைவு நோய் ஏற்பட்டிருக்கலாம்னு தோணுது எனக்கு. ஓகே. ஆமா மேம். டாக்டர் என்ன நோய் சொன்னார்? ஸ்கிசோஃப்ரெனியா சொன்னாரா? இதேதாங்க இந்த ஒரு இதுங்க. அதான். ஸோ மனசிதைவு நோய் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம். புரியுதா? காதலில் உறுதியாக இருக்கிறவங்கனாக்கா அப்போ ஹெல்த்தியாக இருக்கிறவங்க, இப்போ நீங்கள் உறுதியாக தானே இருந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கும் உங்களுக்கு மன அழுத்தம் வந்ததா இல்லையே? நீங்கள் இவ்வளோ உங்களுக்கும் எதிர்ப்புலாம் இருந்தது, நீங்கள் உறுதியாக தானே இருந்தீங்க. அப்போ அவளும் வந்து அந்த மாதிரி மன உறுதி உள்ள மனிதராக இருந்தானா இந்த மாதிரி மனசிதைவு ஏற்பட்டிருக்காது. ஓகே. ஸோ அதனால் அவருக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு ப்ரொபென்சிட்டி இருந்திருக்கும், ஒரு வல்னரபிலிட்டி இருந்திருக்கும். சரியா? உங்களுக்கு தெரியாத போயிருக்கோம். நீங்கள் பழகும்போது உங்களுக்கு தெரியாத, இப்போ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, உங்கள் மேலே ரொம்ப காதலாக இருக்காருன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஆட்கள் ஒரு அப்சஷனில் இருப்பாங்க, ஒரு அப்சஷன் ரூமினேஷனில் இருப்பாங்க. அதை வந்து பெண்கள் வந்து இல்லை ஆண்கள் வந்து என்ன நினச்சிப்பாங்கன்னா நம்ம மேலே அதீத காதல்னு நினச்சிப்பாங்க. ஓகே. அவர் வந்து பேசிக்காவே சைலண்டா இருப்பாரு. நார்மல் இது பிஹேவியர்ஸ் வந்து சைலண்டா தான், என்ன பேசணுமோ அதுக்கு மட்டும் தான் பேசுவார், அந்த மாதிரி தான். அதனால எனக்கு அந்த இது தெரியலங்க. உங்களுக்கு எப்படி அவர் மேல காதல் வந்து அவர் எப்படி சந்திச்சிங்கம்மா? என் ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டுமா, அந்த மூலியமா தான் எங்களுக்கு தெரிஞ்சது. யார் முதல்ல காதல சொன்னது, அவரா நீங்களா? ரெண்டு பேருமே தாங்க. இது கொஞ்சம் சிக்கல்மா. ஏன்னா அவர் வந்து ஸ்கிசோஃப்ரெனியா, வாழை இலையெல்லாம் எடுத்து சாப்பிட்றாரு, இந்த மாதிரி பிஹேவியர்லாம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து தனக்கு குறையும் இல்லைன்னு சொல்கிறாரு. இது வந்து வெறும் ஸ்கிசோஃப்ரெனியா மட்டும் இருக்க முடியாது. ஒரு சமயம் வந்து ஓவர்லாப்பிங் இருக்கலாம், பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் சேர்ந்து கூட இருக்கலாம். அது இல்லாட்டினா அது ஜாஸ்தி இது கம்மி கூட இருக்கலாம். நேரில் பார்த்து ஒரு பேசாமல் எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. ஸோ அப்போ அந்த மாதிரி சிக்கல் இருக்கிறதுல அது கூட வந்து மேனிப்புலேட்டிவ் ஃபேமிலி, டவுரி, பணம், காசு இந்த மாதிரிலாம் வேறு பண்ணுறாங்க. இது என்றைக்கு இருந்தாலுமே வந்து உங்களுக்கு புலிவாலை பிடிச்ச மாதிரி தீராத இட்ஸ் அ பெயின் இன் த நெக். ஓகே. அதை விட கொஞ்சம் ஆற போடுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சி தம்பிங்களை கவனிங்க, உங்கள் அம்மா அப்பாவை கவனிங்க. கொஞ்சம் ஒரு விஷயம் ஆற போடுங்க. அவர்கிட்ட சொல்லிவிடுங்க, நார்மலாக சரியாகிட்டு வந்தாக்கா நம்ம வாழலாம், அப்படி இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆற போடுங்க. அவர் முக்கால்வாசி சரியாகி வரமாட்டார். அப்புறம் காலம் போக போக உங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். மற்றபடி நீங்கள் இதை சரி பண்ண முடியாது. சரியா? நம்ம இங்க கூப்பிட்டு வர வச்சுட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. முடியாது முடியாது. அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு ஆவேசமே வருது எனக்கு. இந்த மாதிரி பெண்கள் வந்து ஏன் உங்களை பற்றி ஓவராக சக்தி மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க? நிறைய பெண்கள் இந்த மாதிரி உயிரை விடுறீங்க, போய் சபத்தில் போய் அடித்து தலையில் அடிச்சுக்கிறீங்க. சில விஷயங்கள்லாம் நம்மளோட ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதுமா. இந்த மாதிரி பொம்பளை பொறிக்கிங்க, இந்த மாதிரி சில மனநோயாளிங்க, சில அடிக்ஷனு, இவங்களெல்லாம் வந்து நம்ம தெய்வங்கள் கிடையாதுமா. தெய்வங்கள் கூட இருக்கா இல்லையான்னு தெரில. தெய்வங்களாக கூட சில இதெல்லாம் பண்ண முடியறதில்ல. அவங்கள உங்களை பற்றி ஓவராக எஸ்டிமேட் பண்ணிக்கிறீங்க. நான் திருத்திடுவேன், என்னத்துக்கு ஃபெயில், அதை விட என்னால் முடியல ஃபெயிலியர்னு யூ ஜஸ்ட் கிவ் இட் அப் ஈஸி. என்ன, ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சேன், அவன் ஒரு மனநோயாளியாக இருக்கான், அவன் திருந்த மாட்டேங்கிறான், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறான், என்னால் போராட முடியல, முடிஞ்சு போச்சு, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு கொஞ்சம் ஆற போடுங்க. புரியுதா? ஓகே. ஸோ அவங்களோட கால் கட் ஆகிடுச்சு. எனக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, செய்கிறது ரொம்ப கஷ்டம். இதுதான் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங். ஸோ கேட்டாக்கா மனசுங்கிறாங்க. மனசு வந்து நமக்கு நல்லது பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னோடய மனசு வந்து எனக்கு நல்லது பண்ணணும். என் மனசு வந்து என்னை வந்து சாவடிச்சிட்டு, என்னை வந்து வருத்தப்பட்டுட்டு அழுதுட்டுரு, நீ வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டுரு, நீ வாழ்க்கையை தியாகம் பண்ணு அப்படின்லாம் சொல்லிச்சுன்னா அந்த மனசு வந்து எனக்கு ஃப்ரெண்டான மனசே கிடையாது. எனக்கு விரோதியாக இருக்கிற மனசோட நான் எப்படி அதை ஃபஸ்ட்டு உணர்ந்துக்குங்க. உங்கள் மனசை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஆக்கிக்குங்க.